ஒரு நாள் காலங்காத்தால செம்மையா தூங்கிட்டு இருந்தப்ப திடீர்னு ஒரு கால் வந்தது. ஹலோ, யாரு? ப்ரோ, இந்த மாதிரி நாங்கள் கோவோன்ற டிடபிள்யூஎஸ் கம்பெனிலேருந்து பேசுகிறோம். எங்கள்கிட்ட டிடபிள்யூஎஸ் இயர்ஃபோன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ப்ரோ. ஓகேங்க, அதான் டிடபிள்யூஎஸ் இயர்ஃபோன்ஸ்லாம் நிறைய வந்துக்கிட்டு இருக்குல்ல, அவங்க இதில் என்ன ஸ்பெஷல்னா ப்ரோ, நம்ம ஒரு பெங்களூர் பேஸ் பண்ண கம்பெனி. யூத்துக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். சென்ட் பண்ணுறோம், முடிஞ்சா ரிவ்யூ பண்ணுங்க, இல்லைன்னா என்ன குறைன்னு சொல்லுங்க, நெக்ஸ்ட் டைம் திருத்திக்கிறோம். ஓகே தலைவா, பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. 1 hour later. நேரம் கழிச்சு குளிச்சு கிளம்பிட்டு அவங்களோட வெப்சைட்டையும் செக் பண்ணி பார்த்தேன். அவங்க பிராண்ட் பேர் பார்த்தீங்கன்னா கோவோ. இது என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னது உண்மைதானா அப்படின்றத செக் பண்ணி பார்த்தேன். உண்மையாகவே பெங்களூர் பேஸ் பண்ண கம்பெனி. ஸோ ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிலது ரீசனபிள் பிரைஸுக்கு நிறைய ஸ்பெக்கோட கொடுத்துருந்தாங்க. டிசைனும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்துச்சு. திரும்ப அவங்களுக்கு கால் பண்ணி ப்ரோ, ஓகே ப்ரோ, லேட்டஸ்ட் லான்ச் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ லேட்டஸ்ட் லான்ச் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டையும் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ஒரு டிடபிள்யூஎஸ், ஒரு நெக் பேண்ட். என்னதான் ஒரு பெங்களூர் பேஸ் பண்ண கம்பெனி அஃபோர்டபுள் பிரைஸ்ல லான்ச் பண்ணிருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னாலும் உண்மையாவே எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். Okay, let's unbox the TWS GOVO GOBUDS 920. பேக்கேஜ் ஓகே தான். உள்ள வந்து யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு இருக்கு. அண்ட் GOBUDS 920 TWS கொடுத்துருக்காங்க. ஓகே, செம்மையா ஃபிட் ஆகுது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த டைப் ஆஃப் இயர்பட்ஸை யூஸ் பண்றப்ப ஃபிட்டிங் பாத்தீங்க அப்படின்னா கிச்சன் ஒட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. தென் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ். இதை சார்ஜ் பண்றதுக்கு டைப் சி கேபிள். சில பிராண்ட்லாம் உள்ள வர்றப்ப பாத்தீங்க அப்படின்னா புது பிராண்டு இப்பதான் நாங்க ட்ரை பண்றோம் அப்படின்னு மைக்ரோ யூஎஸ்பி கொடுக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா டைப் சி கொடுத்தது குட். அண்ட் இதோட விலை 2500 ரூபாய். 2500 ரூபாய்க்கு என்னப்பா கொடுக்குறாங்க அப்படின்னா நானும் ஒரு இயர்ஃபோன் வாங்க போனா கேட்பேன். 2500 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அண்ட் டிசைன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிசைன் லுக்ஸ் குட், டீசென்ட்டா இருக்கு. குவாலிட்டி தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம். ஃபிட்டிங் முன்னாடியே சொல்லிட்டேன், கிச்சனு பக்காவா இருந்துச்சு. ஸோ சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. அண்ட் சொல்ல மறந்துட்டேன், இதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு ப்ளூடூத் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும் இல்லையா? ப்ளூடூத் 5.0 கொடுத்துருக்காங்க. ரேஞ்சும் செக் பண்ண நல்லா இருந்துச்சு. அண்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ட்மே இதில் ஆக்சஸ் பண்ணிக்கிற முடியும். கூகுள் அசிஸ்டன்ட், சிரி ரெண்டுமே செக் பண்ணி பார்த்தேன், ரெண்டுமே ஒர்க்கிங். அண்ட் டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. கால் அட்டன் பண்றது, கட் பண்றது, சாங் ப்ளே பாஸ் பண்றது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால பண்ணிக்கிற முடியும். அண்ட் 30 மணி நேரத்துக்கான பேட்டரி இருக்குமா. ஃபாஸ்ட் சார்ஜிங் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. டைப் சி கொடுத்துருக்காங்க. குட். ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அண்ட் எப்பயும் போல எல்லா டிடபிள்யூஎஸ் மாதிரி இதுலயும் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்கு. ஸோ ஏதாவது வேறு வேலை மழை துளி படுது அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நான் செக் பண்ண வர எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. அப்புறம் அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெக் பேண்ட். ரொம்ப நாளா நெக் பேண்ட் வந்து ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்குள்ள சொல்லுப்பா அப்படின்னு நிறைய கமெண்ட் நான் வாசிக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்க மாதிரி இருக்கு. 1-2 மட்டும் மாறுது. அந்த 1-2 என்னன்றத கொஞ்சம் நேரத்தில் நான் சொல்றேன். இதுதான் நெக் பேண்டு. உள்ள பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் இருந்துச்சு. இதையும் சார்ஜ் பண்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாரிப்பா, இங்கே மைக்ரோ யூஎஸ்பி தான். பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல மாற்றுவாங்களோ நம்ம. 2500 ரூபாய்க்கு டைப் சி, இங்கே மைக்ரோ யூஎஸ்பி தான். ப்ராடக்ட் குவாலிட்டி கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. டிசைன் அஸ் யூஷுவல் தான். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சில கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. சாங்கை ப்ளே பாஸ் பண்ணுறதுக்கு, கால் அட்டன் பண்ணுறதுக்கு, வால்யூம் அப் டவுன் பண்ணுறதுக்கு, அண்ட் சார்ஜ் போடுறதுக்கு இந்த போர்ட் எல்லாமே இங்கே தான் கொடுத்துருக்காங்க. இந்த இயர்ஃபோன்ஸோட 2 சைட்லையுமே பார்த்தீங்கன்னா மேக்னெட்ஸ் இருக்குது. ஸோ கழுத்தில் போடுறப்ப கீழே விழுகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த டிசைனில் கொடுத்துருக்காங்க. இது நிறைய நெக் பேண்டில் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.0 இருக்குது. ஃபிட்டிங் டிடபிள்யூஎஸ் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு நீட்டாக இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி ஓரளவு நல்லா இருக்கு. என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும். ரெண்டுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கு அப்படின்ற ரேஞ்சில் மட்டும்தான் இருக்கு. அண்ட் சில நேரங்களில் சில ஓடிடியில் வந்து அங்கே மூவி பார்க்குறப்பையும் அதோட சவுண்ட் குவாலிட்டி ஓகேவா இருந்தது. அதே மாதிரி நாங்கள் கால் பேசுகிறப்பையும், வீடியோ கால் பேசுகிறப்பையும், இல்லை ஏதாவது மீட்டிங் அட்டன் பண்ணுறப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்ஃபோன்லையும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சவுண்ட் குவாலிட்டியில் ஒரே மாதிரி இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இதுலேயும் உங்களால் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை ஆக்சஸ் பண்ணிக்கிற முடியும். ஒன்லி சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பேட்டரி வந்து வெறும் 10 மணி நேரம் தான் நிற்கும். அந்த ப்ரைஸுக்கு ஏற்றாப்புல தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 இயர்ஃபோனுக்குமே இல்லை, மோஸ்ட்லி அவங்க இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுமா. அப்படி ரெஜிஸ்டர் பண்ணி அந்த பீரியட்ல ஏதாவது பஞ்சாயத்து வருது அப்படின்னா எதா இருந்தாலும் நாங்க சரி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வாரண்டி கார்டு பாத்தீங்கன்னா பாக்ஸ்குள்ளவே இருக்கும். இன் கேஸ் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. 1 week later. இப்போ ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த ப்ராடக்ட்டோட என்னோட ஒப்பீனியன் நான் யூஸ் பண்ண வர பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி உங்களோட டச் கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. யூஸ்வலாக அந்த 2000-2500 பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இல்லை 5000-10,000 எடுத்துக்கிட்டாலே இப்போ வர நிறைய டிடபிள்யூஎஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று சாங்கை ப்ளே பாஸ் பண்ணுறது, அடுத்த சாங் ஃபார்வர்ட் ஆகுறது, இல்லை ப்ரீவியஸ் சாங் போகிறது, இது மட்டும் தானே இருக்குது.
வால்யூம் கண்ட்ரோல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லா இயர்ஃபோன்லையும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 2500 ரூபாய் இயர்ஃபோன் இதுலேயே கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு லாங் ப்ரெஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இன்னொரு சைடு லாங் ப்ரெஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் வந்து டவுன் ஆகுது. ஸோ தேவைக்கேற்றாப்புல பார்த்தீங்க அப்படின்னா என்னால் வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஃபோன் எடுத்து தான் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அண்ட் பேட்டரியுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு வெப் சீரிஸ் பார்க்குறேன், அதில் ஒரு எபிசோடு 1 hour அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு 3 எபிசோடு என்னால் ஃபுல்லாக பார்க்க முடியுது. ஆப் கண்ட்ரோல் மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இதுக்கான அப்டேட்லாம் மேபி ஃபியூச்சரில் இந்த கம்பெனியில் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன எதிர்பார்ப்பு மட்டும் கோவோட்ட இருக்கு, பார்க்கலாம். அதே மாதிரி இந்த நெக் பேண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு, ஃபிட்டிங் வாஸ் குட். இந்த ரன்னிங் ஜாகிங்லாம் போவாங்க இல்லையா, நடந்து போகிறப்ப பாட்டு கேட்குறது, அந்த மாதிரி நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் ரொம்ப லெஸ் வெயிட் தோலில் போட்டிருக்கோம் அப்படின்றது தெரியாது. அண்ட் ஆல்சோ கீழே விழுகக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மேக்னெட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லா பண்ணியிருக்காங்களே அப்படின்னு ஃபீல் ஆச்சு. இருந்தாலும் அந்த குவாலிட்டியை இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அவ்வளோ பெரிய குறை கிடையாது. எல்லாம் பார்க்குறப்போ ஓரளவு எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி தான் தோணுச்சு. 1300க்கு ஓரளவு ட்ரை பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ இந்த இயர்ஃபோன் பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? நல்லா இருக்கா? இந்த மாதிரி புது பிராண்டை நீங்கள் ட்ரை பண்ண ரெடியாக இருக்கீங்களா? உங்களோட ஃபீட்பேக் என்ன? எத்தனை பேர் வாங்க போகிறீங்க? எதுனாலும் சொல்லுங்கள். டாடா, பாய் பாய், நன்றி.